ஹலோ நண்பா, வணக்கம். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான். ஸோ இது எபிசோட் 2 Node.js. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த Node.jsோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ரெஃபர் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது போக ஒரு சின்ன டாஸ்க் நம்ம பண்ண போகிறோம். அதாவது வந்து இந்த நம்மளோட ஃபைல் சிஸ்டமில் வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எதாவது எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருந்ததுன்னா அதை எப்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து முன்னாடி சாத்தியமாக இருக்கலை ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக. ஸோ இந்த Node.js சர்வர் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஃபைல் சிஸ்டம் வந்து மற்ற லாங்குவேஜஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியுது. ஓகே, இது வந்து ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங்னு சொல்லலாம். ரைட், ஓகே. அப்போது வந்து அதுக்கு இப்போ நம்ம கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட டெர்மினல் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நோட் வி அடித்து பாருங்கள், அந்த வெர்ஷன்ஸ் வந்து வருதா. அதே மாதிரி npm வி அடித்து பாருங்கள். வெர்ஷன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நோடு கிளியராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ வந்துட்டு நம்ம அந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டை பற்றி பேசணும். அதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதில் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து nodejs.org.enல போங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த டாக்ஸுங்கிற ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த டாக்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இனிஷியலாகவே உங்களுக்கு தெரியும் API ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்னு இருக்குது. ஸோ அந்த API ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறது தான். ஸோ அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ஃபைல் சிஸ்டமில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்துட்டு முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னா fs.writeFileSync, அதே மாதிரி appendFileSync. ஸோ வந்து இந்த பேர் சொல்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஒன்று வந்து ரைட் பண்ண போகுது, இன்னொன்று append பண்ண போகுதுன்னு அர்த்தம். பட் நம்ம இது ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இனிமேல் நம்ம பண்ண போகிற வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ப்ளேக்ரவுண்டு வந்து ப்ளேக்ரவுண்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதை இங்கே பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு VS கோடில் வந்து ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நோட் அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியலாக க்ரியேட் பண்ண வேண்டியது package.json. ஸோ வந்து package.json எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ package.json க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட டெர்மினலில் போய் npm init அப்படிங்கிறத அடிச்சிங்கன்னா ஸோ அது வந்துட்டு கேட்கும். ஓகே, இது வந்துட்டு ஒவ்வொரு கொஷின்ஸாக கேட்கும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போனோன்னா அதை வந்து ஒரு பேக்கேஜஸ்னால் க்ரியேட் பண்ணும். அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து பொறுமையாக உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் நேம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். பட் நான் வந்து டிஃபால்ட்டாக என்டர் வந்து மல்டிபிள் டைம் அமுத்தினேன்னா அது டிஃபால்ட்டாக என்ன செலக்ட் பண்ணுமோ பண்ணிவிட்டு நமக்கு பேக்கேஜஸன் கொடுத்துரும். ரைட், அப்போ நான் வந்து எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு போகிறேன். ஸோ வந்து இது க்ரியேட் பண்ண பேக்கேஜஸன் இதுதான். ரைட், ஓகே, நம்ம சொல்லியாச்சு. ரைட், இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம். போய் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜஸன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன சொல்லுது, ஒரு ப்ராஜெக்ட் நேம் நம்ம வந்து இங்கே கூட நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ வந்து இது நம்ம டியூப்லைட் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ வெர்ஷன் 1 டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு நோட் டியூட்டோரியல் இல்லையா, டியூட்டோரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், ஸோ இந்த மெயின் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸோ போக போக வந்து உங்களுக்கு பேக்கேஜேஷன் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிய வரும். லைக் வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ், அதே மாதிரி அப்ளிகேஷன் டிபெண்டன்சிஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இந்த ஜேசன் வந்து ஃபைல் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரி, ரைட், அப்போ நம்ம இது க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ நம்ம பண்ணுற சின்ன குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதுக்குள்ளே பண்ணி பார்ப்போம். ரைட், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஒரு JS ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம index.jsன்னு கூப்பிடுவோம். ஸோ நீங்கள் எது வேணால் கூப்பிடலாம். நான் வந்து index.jsன்னு கூப்பிட்றேன். ரைட், இது பண்ணியாச்சு. ஸோ பேசிக்காக வந்துட்டு இப்போது எனக்கு வந்து இந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். நம்ம வந்து ஒரு note.txtங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ரைட், அது எப்படி பண்ணுறது,
ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி அந்த fs.writeFileSync போட்டு இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். என்ன பாஸ் பண்ணலாம்? note.text. இதுதான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைலுக்குள்ளே என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வழியாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு I have write access அப்படின்ட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ விசிபிலிட்டிக்காண்டி நம்ம வந்து அந்த லெஃப்ட் சைட் பேனல் வந்துட்டு ஹைட் பண்ணிடலாம். ரைட், ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மெத்தடு வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து இது ரைட் பண்ணுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த index.js வந்துட்டு ரன் பண்ணணும் நோடில். ஓகே, ஸோ இங்கே போகிறோம், நம்ம எல்எஸ் அடிக்கிறோம். ஓகே, ஸோ வந்து பேக்கேஜ் தெரியுது, ப்ளே கிரவுண்ட் தெரியுது. நம்ம அந்த ப்ளே கிரவுண்ட்குள்ளே போகணுங்கிற அவசியம் இல்லை. லைக் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நோட் ப்ளே கிரவுண்ட் /index.js அப்படின்னு ரன் பண்ணிங்க அப்படின்னா எரர் வருது. ஸோ வந்து இது எக்ஸ்பெக்டட் தான். இந்த எரர் எதுக்கு வருது? இது வந்து இன்டென்ஷனாக உங்களுக்கு காமிக்கிறது தான் நான் பண்ணேன். ஏன்னா இது என்ன சொல்லுது? ரெஃபரன்ஸ் எரர் fs is not defined அப்படிங்கிறது. ஓகே, fs is not definedனா என்னது? ஸோ வந்து fs வந்துட்டு அது நோடோட ஒரு பேக்கேஜ் அவன் கொடுக்குறான். ஸோ அதோட ஒரு மெத்தடு தான் வந்து writeFileSync. ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸே இல்லை. ஸோ அந்த fs வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். அதோட ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்படி எழுதலாம். அது const fs is equal to require. உங்களுக்கு requireனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிபெண்டன்சி ஸோ வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு require அல்லது சில இடங்களில் இம்போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ வந்து இது இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு fs வந்து அந்த டிபெண்டன்சி இப்போ இருக்குது. இப்போ இந்த fsல வந்து இந்த ரைட்டு வந்து டிஃபைன்டாக இருக்கும். ஓகே, சரி, அப்போ நம்ம திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்ப ரன் பண்ணி பார்த்தோன்னா எந்த எரரும் வரலை. ஸோ நம்ம இது எல்எஸ் அடித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியுது note.text வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ரைட், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இது நம்ம ஃபைல் சிஸ்டமில் பார்ப்போம். Node.js வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே I have a write accessங்கிறது வந்திருக்கு. சூப்பர். ஸோ வந்தது. ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம இது ப்ளே கிரவுண்டுக்குள்ளே வரணும்னு தான் சொன்னோம். ஆனால் ப்ளே கிரவுண்டுக்குள்ளே வரலை. அது வந்து வெளியே வந்திருக்கு இல்லையா? அது எதனால்? ஸோ வந்து நம்ம வந்து எதனால் அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ளே கிரவுண்டோட வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு index.jsonல வந்துட்டு ஜஸ்ட் node.textன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து எங்கே வரணுங்கிறது கொடுக்கல. ஸோ அந்த நோடு வந்து நம்ம ரன் பண்ணது வந்து ரூட்டில் இருந்து வரும்போது எந்த ஃபோல்டருங்கன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ வந்து ./playground அப்படின்னு அடித்து நம்ம நோட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துட்டு ஓகே, இப்போவும் எந்த எரரும் கொடுக்கல. எல்எஸ் இது ப்ளே கிரவுண்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அதில் note.text வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா note.text வந்திருக்கு. ஸோ I have a write access. ஸோ கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைல் டெலீட் பண்ணிட்டோம். ஓகே, சரி, இப்போது நம்ம வந்து இந்த ஃபைல் வந்து எப்படி append பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரைட், ஸோ வந்துட்டு நம்ம append பண்ணுறதுக்கு நம்ம வந்து fs.appendFileSync அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா playground node.text அதில் வந்துட்டு ஓகே, நம்ம அதை எஸ்எஸ்லாம் நிறுத்தியிருந்தோம் இல்லையா? டாட் கொடுத்துட்டு I am feeling good about it அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, சரி, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? சேவ் பண்ணியாச்சு ஃபைல். நம்ம வந்து டெர்மினல் போகலாம். கிளியர், அதே மாதிரி ஸோ வந்து நம்ம ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ளே கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ நோட் index.js அப்படிங்கிற நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ரூட்டில் போகணும். ஸோ சாரி,
cd டாட் டாட் பண்ணால் எல்லாம் போயாச்சுன்னா இப்போ வந்துட்டு திருப்பி பண்ணுவோம். ஸோ எந்த இடமும் வரல, கிளியர். ஸோ இதில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோன்னா நோட் டாட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு append ஆயிடுச்சு. ரைட் ஆக்சஸ் டாட் ஸ்பேஸ் ஐ ஆம் ஃபீலிங் குட் அபவுட் இட். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன டாஸ்க் பண்ண நினச்சோமோ அந்த டாஸ்க் வந்து நம்ம இதில் முழுமையாக செஞ்சிட்டோம். ஓகே ஓகே ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்துட்டு திரும்ப உங்களோட சிஸ்டமில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா வந்து மறந்துடும். ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம கூட செஞ்சால் தான் அது வந்து நமக்கு ப்ராக்டிஸில் வரும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி நண்பர்கள் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதோட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் புதுசாக வீடியோ பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில். அதுவரை பாய் பாய்.